ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பட்டர் குக்கீஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொருள் தாங்க, ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. கடைங்கள்லாம் அதிக விலை போட்டு வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத நம்ம வீட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பட்டர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு அன்சால்டட் பட்டர் நான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டரை வந்து நல்லா வெள்ளையாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் விட்ருங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்படி பிடிச்சா நல்லா அழகாக பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் மாவு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒன்று சேர்த்து இதை நம்ம ஒரு கேரி பேக்கில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுறலாம். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து இதை வந்து நம்ம ஓவன் வந்துச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 hour கழித்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலே வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கையில் பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரும். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிஸ்கெட்லாம் வந்து நல்லா ரவுண்ட் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஓவனில் வந்து 10 நிமிஷம் வந்து வச்சு எடுக்கிறேன். ஏற்கனவே ப்ரீ ஹீட் போட்டாச்சு. இப்போ வந்து பிஸ்கெட் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக சூப்பராக பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.